இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா கிரிக்கெட் வீடியோனா. அப்படி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசனாக அந்த லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ்னா மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் சேஞ்ச் மாற்றிருக்காங்க. ஏன்னா ஹார்திக் பாண்டியா வரலனால சூரியகுமார் யாதவை கேப்டனாக மாற்றிருக்காங்க. இது ரோஹித் சர்மாவையும் மாற்றிருக்காங்க. ஃபீல்டின் வர பார்த்தாரு ரோஹித் சர்மா, பேட்டிங் மட்டும்தான் வருவார். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுலிங் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் பேட்டிங்கும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் ரிஷப் பண்ட்னா அவர் 228 ரன் அடிச்சிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமான ரன்ஸை சேஸ் பண்ண மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை இறக்கி விட்டுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 43 பந்துங்களில் 84 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இந்த ரன் ரிட்டர்ன் 41 பந்தில் 83 ரன் அடிச்சிருப்பாங்க 30 பந்தில். இது கஷ்டமாக போயிட்டு இருந்தது, இப்போ ஈஸியாகிடுச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா ரன் ரிட்டர்ன்னா மேட்ச் போட்டாங்க. டீமு இன்னும் குறையவே இல்லை. ஏன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸ் 10வது இடத்துல இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் 9வது இடத்துல இருக்காங்க. இப்போ யார் ஜெயிச்சான்னு சொல்கிறேன். அவங்களும் 18 ஓவரில் 2 விக்கெட் இழந்து 229 ரன் அடிச்சிருக்காங்க. யார் வின்னுனா மும்பை இந்தியன்ஸ்னா. இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கிரிக்கெட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃபாலோவோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணனா நம்ம 500 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிடுங்க. திரும்பியும் சொல்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் கிரிக்கெட் டீட்டெயில்ஸ் பண்ணிக்கலாம். பாய்.